செல்ல குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தியினுடைய நடமாட்டத்தை இந்த வராகி நான் கண்டேன். அந்த சக்தியை நான் கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை என்னிடத்தில் அது சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது. என் பிள்ளையே, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்கிறேன். அதை கேட்ட பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை எடுத்துக்கொள். என் பிள்ளை, பொதுவாக தெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரும்போது சில தீய சக்திகள் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும். ஆனால் இந்த சக்தி என்னை கண்ட பிறகு கூட அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உன் தாயானவள் நான் யோசித்த போதுதான் நான் கண்டுகொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த சக்தியானது உன் மீது கொண்ட அன்பினால் வந்திருக்கின்றது. இந்த விஷயத்தை சொல்வது, அதிலும் குறிப்பாக என் மூலமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதாகவும், அவர்கள் உன்னை விட்டு செல்ல மனமில்லாமல் என்னை கண்டு என்னிடத்தில் சொல்லிவிடலாம் என்கின்ற முடிவை நின்று கொண்டிருக்கின்றார்கள். உன் தாயானவள் நானும் அவர்களை கண்டவுடன் நிச்சயமாக இது கெடுதலை செய்ய வரவில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லதான் முயற்சி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். பேசத் தொடங்கினேன். அது யார் என்று, அவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல சொன்னார்கள் என்று. உன்னை பற்றி அவர்கள் என்னிடத்தில் ஒரு விஷயம் என்னவென்பதை உன் அம்மா இப்போது உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். என் பிள்ளையே, அதை கேட்டு கவனமாக கேள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவினை எடுத்துக்கொள். யாரையும் இங்கு யாரும் காயப்படுத்த முடியாது. உன்னையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த வாழ்க்கையில் இருந்து நீ செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த தெளிவோடு நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதை செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனையோ நாள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து விடாதா? யாரேனும் நமக்கு நல்லதொரு தீர்வை தந்துவிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். இந்த மனது பாட்ட பாடுகள் எல்லாம் அதிகம். சோதனைகளின்றி இவை எல்லாவற்றையும் தீர்வு கொடுக்கும். உன் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் அவர் தெய்வத்தை கண்டு தெய்வத்திடம் பேச துடித்ததற்கு என்ன காரணம் இருக்க முடியும் தெரியுமா? தெய்வம் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்துவிடும் என்கின்ற நம்பிக்கைதான். அப்படியானால் நெருங்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலுக்கு அவர்கள் நேற்று மட்டும் வரவில்லை, சில நாட்களாகவே அவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நேற்று அவர்கள் இனத்தில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரே நாளில் உன் இல்லத்தில் வரப்போகின்றாம். அந்த நாளில் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அவர்கள் சரி செய்து கொடுக்க போகின்றாளாம். அந்த தேதி வருவதற்கு முன்பாகவே இதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் உன்னிடம் இருக்கின்ற சில குற்றம் குறைகளை எல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இதனை சொல்ல வந்திருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் நினைத்தார்கள் உன் வாழ்க்கையில் எதை செய்ய துடித்தார்கள் என்று. இப்போது இந்த அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் எதை செய்ய துடித்தார்கள் என்று இப்போது இந்த அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன். என் பிள்ளையே, பொதுவாக வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இல்லாமல் பிரச்சனைகள் தனித்தனியே ஒருவருக்கொருவர் சந்திப்பாயானால் அங்கே பிரச்சனைகள் மேலும் மேலும் பெரியதாகி கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசித்து ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடிந்தால் அந்த பிரச்சனைகள் சற்றென்று முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமல்ல, குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வாயடத்து போவார்கள். நாம் என்ன நினைத்து எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்தோ அது கடைசியில் எங்கு வந்து முடிந்தது என்று தெரியும் போது நிச்சயமாக அவர்கள் மனதிற்குள் மிகுந்த அளவில் வேதனை அடைந்து இனி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க ஒரு நாளும் துணிய மாட்டார்கள்.
என் பிள்ளையே, ஒற்றுமை என்பது குடும்பத்தில் மிகவும் அவசியம். அங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மற்றவர்கள் முன்னிலையில் நம் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. என்ற மனம் நோகும்படி ஒரு நாளும் நடந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ ஒரு நாளும் இந்த தவறை செய்து விடாதே. என் பிள்ளையே, வெளியில் வந்தவர் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான். உன் குடும்பத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து கிடக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையாக அன்போடு இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை காண அவர் உன் இல்லத்திற்கு வருவது பொதுவாகத்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். என் பிள்ளையே, அப்படியான உன் இல்லத்தின் வாசலில் வந்தது யார் என்று உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான். என் பிள்ளையே, அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள் தெரியுமா? நான் இருக்கும்போது இங்கு இந்த குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கிறார்கள். நான் இல்லாத போது இவர்கள் என்னுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, பாதுகாக்க வைக்க வேண்டும் அல்லவா? மற்றவர்கள் எல்லாம் சிரிக்கும் வண்ணம் நடந்து கொள்கிறார்களே என்று நினைத்து வேதனைப்பட்டது. அதனால் என் குழந்தையே, அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதாக சொன்ன நாள் வருகின்ற அமாவாசையில் அவர்கள் வருகின்றார்கள். தங்களுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். அவரது ஒருவர் இறந்து போன தருவாயில் எப்போதுமே குடும்பத்தை பற்றி யோசிப்பதுதான் வழக்கம். அது அவர்கள் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க வேண்டுமே தவிர அவர்கள் ஆத்மாவை அங்கு இங்கும் அலைய வைக்க விடக்கூடாது. நிம்மதி இல்லாமல் அலைய விட்டு விடக்கூடாது. அமாவாசையில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரத்தில் அங்கு உனக்குள் இருந்து மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு அன்பாகவும் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு அவர்களின் நிம்மதியை கெடுத்து விடக்கூடாது. சிலருக்கு என்ற எண்ணம் இருக்கும் தெரியுமா? உயிரோடு இல்லாதவர்க்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் ஆத்மா உன்னை சுற்றி வருவது உண்மைதானே? எப்படி இந்த தெய்வம் இருப்பதை உணர்கின்றாயோ அதே போலதான் ஆத்மாக்களும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் என் பிள்ளை, நீ சமீபத்தில் இறந்து போனவர்களினுடைய அன்பையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துவிட்டால் வருகின்ற அமாவாசையில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கின்ற மனநிலையில் இருக்க வேண்டும். யாரும் யாருக்கு கஷ்டத்தை கொடுப்பதோ எப்போதும் செய்யக்கூடாது. ஒருவரை ஒருவர் யார் இருந்து எல்லா விஷயங்களை சொன்னாலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு எப்போதுமே தோள் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இதுவெல்லாம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருகின்ற அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை நீ செய்ய வேண்டும். இவர்களின் வருகை உன் இல்லத்திற்குள் மிகுதியான மாற்றத்தை கொடுக்க போகின்றது. அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் ஒருவருடைய நல்ல விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்த அவர்களின் திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரப்போகின்றார். யாருக்கு எந்த ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கலாம், இப்படி நாம் காலம் முடிந்துவிட்டதே என்று எண்ணி வேதனைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நடத்தி கொடுக்க போகின்றார்கள். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இருக்கும்போது என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் எதுவுமே பெற்றுக்கொள்வதற்கும் உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இனி வருகின்ற சூழ்நிலையை நீ எதிர்கொள்ள உனக்கென்று இருக்கின்றவர்களை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே. உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று எண்ணி அவர்களை நினைத்து நீ மனதிற்குள் நீ ஒரு நாளும் எண்ணாமல் இருந்து விடாதே. அவர்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சரி செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
வருகின்ற அமாவாசையில் உன் இல்லத்தில் சர்வ நிச்சயமாக ஒரு மாற்றம் நடந்தே தீரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.